என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நாடு பிடிக்கும் ஆசையில், இடம் பிடிக்கும் ஆசையில் புட்டின் டான்பாஸ்கோ நகரை கைப்பற்றுவதற்கு வீரர்களை பலி கொடுக்கிறார். இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆனி கி பட்லர்ஸுடைய அந்த கருத்து நிராகரிக்கப்பட வேண்டியது அல்ல என்பதை உலகம் ஏற்கனவே 3,00,000 பேர் படுகொலை செய்தார்கள், இழந்திருக்கிறார்கள் என்பது இப்போது உறுதியாயிருக்கிறது. இந்த 40 மாத போரில் ரஷ்யா 5,00,000 வீரர்களை இழந்திருக்கிறது, அல்லது ரஷ்ய வீரர்கள் உக்ரைனியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். புட்டினுடைய பெரிய ஆசை டான்பாஸ் நகரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை. தடுப்பு யுகம் வச்சிருக்கிற டான்பாஸ்கோ நகர்ல தற்கொலை ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் மூலம் உடனடியாக குத்து குத்தாக கொல்லப்பட்டதாக அவர்கள் முன்னேறுவதை இவர்கள் சேட்டலைட் பிக்சர்ல இருந்து பக்கத்துல கொடுப்பாங்க. இன்னும் உக்ரைன் போர் கண்ணு கட்டிய வரை சமாதானம் தெரியவில்லை. அமெரிக்கா பேசிக்கொண்டே ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா 30,00,000 கோடி கடனை கேட்டார்கள். ஜேடி வான்ஸ் முன்னிலையை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பு நடந்தது. நேர்களே, இன்றைக்கு உலகத்தை அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, உக்ரைன் ரஷ்ய போரை பத்தி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 40 மாதங்களுக்கு மேல், 4 ஆண்டுகள், 2022 ஆரம்பிச்சது, 26 அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல இதுவரைக்கும் யாரும் அறியாத ஒரு அதிர்ச்சி தகவல்களை பிரிட்டிஷ் உளவு அமைப்பு தெரிவித்திருப்பது உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறது. இதுவரை அப்படி ஒரு தகவல்கள் வந்ததில்லை. ஆனால் அது என்ன தகவல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உக்ரைன் ரஷ்ய போரில் சமாதானம் ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை கூட கூப்பிட்டார்கள். அவர் ஒரு யூதர், அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார். ஒரு ஒரு என்ன சொல்றது, நகைச்சுவை நடிகரும் கூட. ஆனா இந்த போரில் தாங்கள் எப்படியும் நாடு பிடிக்கும் ஆசையில் ரஷ்யா தங்களது விலை மதிப்பற்ற வீரர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ரொம்ப 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 கவலை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கிறோம். உக்ரைன் ரஷ்ய போர்னால உலக பொருளாதாரம் இன்னும் கீழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்ய போரால யூரோப்பிய யூனியனுக்கு வரவேண்டிய கேஸ் மற்றும் உற்பத்தி பொருட்கள் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்ய போரால இந்தியா போன்ற நாடுகள், மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு உரத்தட்டுப்பாடு, இப்படி பல போர்களால் இன்றைக்கு உலகம் பெரும் மாபெரும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் உறுதியாக செய்கிறோம். உலகத்துல எல்லா நாடுகளையும் தங்களுடைய நாடு பிடிக்கும் ஆசையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடந்த காலங்களில் பல விவரங்களை ரொம்ப மோசமாக செய்தார்கள். அதுல வடகொரியா, தென்கொரியா விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு தனி டாபிக்கை நான் அடுத்து தரப்போகிறேன். வடகொரியாவிற்கும் தென்கொரியாவுக்கும் என்ன பிரச்சனை, அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன நடந்தது, அதை தாண்டி இப்பொழுது இந்த உக்ரைன் போரில் முதலாக பிரித்தானியாவுடைய உளவு அமைப்பர், அந்த அமைப்பு CHHQவினுடைய போர்ட் டைரக்டர், பிரிட்டிஷினுடைய இங்கிலாந்தினுடைய, அதாவது பிரிட்டிஷினுடைய உளவு அமைப்பினுடைய போர்ட் டைரக்டர் ஆனி கீஸ் பட்லர் அவர் ஒரு செய்தியை சொல்றார். அந்த செய்தி என்னன்னா, இந்த 40 மாத போரில் ரஷ்யா 5,00,000 வீரர்களை இழந்திருக்கிறது, அல்லது ரஷ்ய வீரர்கள் உக்ரைனியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5,00,000 பேர் என்பது ஒரு பயங்கரமான கொடூரமான நிலை. இதை உலக அளவில் பிரித்தானியாவினுடைய உளவு அமைப்பு, பிரிட்டிஷுடைய உளவு அமைப்பு CHHQவினுடைய த போர்ட் டைரக்டர் ஆனி கீஸ் பட்லர் இப்படி சொன்னதுதான் உலகமே அதிர்ச்சியில் அப்படியே ஒரு கணம் உறைந்து போய்விட்டதாகவும் கூட சர்வதேச செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது.
இதற்கு முன்பு இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் வார், இப்ப நான் ஒண்ணு சொல்றது பாலிசி, இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிக்கல் த மூமெண்ட், கொள்கை வகுப்பாளர்கள் அவர்கள் அனைவரும் சர்வதேச செய்திகள் 3,50,000 பேர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டதாக சொன்ன நிலையில் பிரிட்டிஷனுடைய உளவு அமைப்பு துல்லியமான கருத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 5,00,000 பேர், ஆனி கீஸ் பட்லருடைய அந்த செய்தி, 5,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உலகத்தையே அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் ஒரு 40 மாதத்தில். ஆனால் உண்மையிலேயே இந்த கணக்கு சரியான கணக்குத்தான், அதில் எந்த விதமான தரவு மோசடிகளும் இல்லை என்பதையும், ஏற்கனவே 3,00,000 பேரை அவர்கள் இழந்ததாகவும் நாம் அறிந்து கொள்ளத்தான் முடிகின்றது. இந்த அளவிற்கு உயிர் பலி கொடுப்பதற்கான காரணம் என்ன? இது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கணும். புட்டின் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு போர் வீரம், வீரியம், தன் நாட்டினுடைய பெரும்பாலான இளைஞர்கள் இதிலே இழப்பதற்கு, இராணுவத்தின் வாயிலாக அழிந்து போவதற்கு வரை ரஷ்யாவுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் லாபம் என்ன? பலவிதமான உலகத்தில் அசர்பைஜான், ஆர்மேனியா, செச்சன்யா, நம்ம பல ஜெனோசைட் கேட்டுக்கிறோம். காசாவில் நடந்த ஜெனோசைட். இன்னைக்கு லெபனானில் லித்துவேனியா ஆற்றில் பல பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறார் யூத ராணுவம். அதற்கு ஒப்பாக சமாதானம் பேசுவதற்கு ரஷ்யா ஈரானையும் அமெரிக்காவையும் சீனாவையும் பயன்படுத்தும் இந்த காலகட்டத்தில் 5,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டது அவ்வளவு சாதாரணமாக இல்லை. சிஜிஹெச்கியூனுடைய டைரக்டர் ஆனி கி பட்லர்ஸுடைய அந்த கருத்து நிராகரிக்கப்பட வேண்டியது அல்ல என்பதை உலகம் ஏற்கனவே 3,00,000 பேர் படுகொலை செய்தார்கள், இழந்திருக்கிறார்கள் என்பது இப்போது உறுதியாயிருக்கிறது. இந்த நிலைக்கு என்ன காரணம்? அதாவது இது நாடு பிடிக்கும் ஆசைதானா? அதையும் நாம பார்க்க போகிறோம், பார்த்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா ஒரு ஒரு சர்வாதிகாரியாக புட்டின் செயல்படுகிறாரா என்பதும் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அது தெரிந்தால்தான் இந்த உயிர்களை பற்றி கவலைப்படாமல் இன்னும் பல லட்சக்கணக்கான உயிர்களை இழப்பதற்கும் அவர் தயாராக மன வலிமை பெற்றிருக்க வேண்டும். இந்த நிலையில் அடுத்த செய்தி நமக்கு வந்திருக்கிறது. புட்டினுடைய பெரிய ஆசை டான்பாஸ் நகரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்படி என்றால் அதற்கு தடுப்பு வியூகங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் உக்ரைனியர்கள். தங்கள் நாட்டினுடைய டான்பாஸ் நகரத்தை, அந்த பகுதியை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக தடுப்பு வியூகத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த தடுப்பு வியூகத்திற்கு அவர்களுக்கு ஏராளமான ட்ரோன்கள், தொழில்நுட்ப கருவிகளை அமெரிக்கர்கள் கொடுக்கிறார்கள். யூரோப்பியூனிலிருந்து, பிரான்சிலிருந்து, இத்தாலியிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து உள்நாட்டு தயாரிப்பு அமெரிக்கர்கள், இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நாடு, 2 நாடு அல்ல. இவ்வளவு அளவுக்கு 5,00,000 பேரை இழந்து போகிற அளவிற்கு உலகம் முழுவதும், ஜெர்மன்ல இருந்து, டென்மார்க்ல இருந்து, சுவிஸ்ல இருந்து, இத்தாலியிலிருந்து, பிரான்ஸ்ல இருந்து, ஸ்பெயின்ல இருந்து, இங்கிலாந்திலிருந்து, பிரான்ஸ், இப்படி எல்லா, அமெரிக்கா, எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்களுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக விதவிதமான டெக்னிக்கல் ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதில், நாடு பிடிக்கும் ஆசையில், இடம் பிடிக்கும் ஆசையில் புட்டின் டான்பாஸ்கோ நகரை கைப்பற்றுவதற்கு வீரர்களை பலி கொடுக்கிறார். இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனுபவம் இல்லாத வீரர்களை, இளைஞர்களை ஆசை காட்டி அவர்களை இராணுவத்தில் பணியமர்த்தி, சிறை கைதிகளை இராணுவத்தில் பணியமர்த்தி, உங்களுக்கு தெரியும் வடகொரியாவிலிருந்து வந்த 10,000 பேர் வரைக்கும் வந்தார்கள். இந்த அளவிற்கு வெறி பிடித்தவராக புட்டின் மாறி, அதன் மூலமாக சற்று ட்ரைனிங் இல்லை அவர்களுக்கு. அப்படித்தான் அந்த செய்தி சொல்கிறது. நல்ல ட்ரெயின் ஆகாத வீரர்கள், இளைஞர்கள், யுவதிகள் நிறைய பேர் முன்னால போனா தடுப்பு வியூகம் வச்சிருக்கிற டான்பாஸ்கோ நகர்ல தற்கொலை ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் மூலம் உடனடியாக குத்தாக கொல்லப்பட்டதாக. அவர்கள் முன்னேறுவதை இவர்கள் சேட்டலைட் பிக்சர்ல இருந்து பக்கத்துல கொடுப்பாங்க. எல்லா நாடும் கொடுப்பாங்க. அமெரிக்கா கொடுக்கும், இஸ்ரேலுங்கிற பிரான்ஸ் கொடுக்கும், இத்தாலி கொடுக்கும், எல்லா நாடும் கொடுத்துருவாங்க. ஒரு 500 பேர் வராங்க படையிலன்னா நேர அழகா
குறிவைத்து தாக்கிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்க உள்ள. அது தேடி தேடி ஆட்களை காலி செய்யும். அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பத்தில். அதை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தரப்போகிறேன் பின்னாடி. ஏஐ தொழில்நுட்பம் என்றால் என்ன, அது எப்படி ஆட்களை கவர் செய்கின்றது, அதெல்லாம் நம்ம ரெண்டாவது பேசுவோம். இப்போ இந்த மாதிரி அனுபவம் இல்லாத, மேப்பு கூட பார்க்க முடியாத சரியான இளைஞர்களை எல்லாம் உக்ரைனை நோக்கி சாறை சாறையாக அனுப்புகிறார்கள். அதில் பலர் படுகொலை செய்யப்பட்ட எண்ணிக்கை தான் 40 மாதங்களில் 5 லட்சத்தை அடைந்திருக்கிறதாக சிஜிஹெச்கினுடைய போர்ட் டைரக்டர் அனிகி பட்லஸ்னுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது உறுதி செய்யப்பட்டது. சிறை கைதிகளையும் விடுதலை செய்கிறார்கள். நாட்டுக்குள்ள குழப்பம் வந்துடும், நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1,34,00,000 அளவிற்கு கடன் தள்ளுபடி, போருக்கு சேருங்கிறது பலவிதமான விஷயங்களை இன்னைக்கு ரஷ்ய அரசாங்கம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அளவிற்கு உயிர் பலி எடுக்கின்ற போது அந்த நாட்டுக்குள்ள பெரும் குழப்பம் வரும். அதனால இவருக்கு எதிராக ஒரு சதி நடந்து வருவதாகும். ரகசியமாக அவர் அந்த சதியிலிருந்து தப்புவதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என சில நாட்களுக்கு முன்பு செய்தி வந்தது. அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு சென்று வந்த மறுவாரம் இப்பொழுது இவர் சீனாவுக்கு சென்றார். அப்ப அந்த யூகம் தவறுதலாம். தனித்து வாழ்கிறவர், உயிருக்கு பயந்து வாழ்பவர் எப்படி சீனாவுக்கு செல்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இந்த டான்பஸ்கோ நகரை பிடிப்பதற்குத்தான் இந்த பயங்கரமான திட்டத்தில் சிறை கைதிகள், அனுபவம் இல்லாதவர்கள், இளைஞர்களுடைய உயிரிழப்புகள் படுபயங்கரமாக இருப்பதாகவும் தற்போது செய்திகள் நமக்கு தொடர்கிறது. அதனால ஃபைனலா மாஸ்கோவில், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற நகரங்கள்ல, மாஸ்கோ மட்டுமில்ல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பெரிய ரெவல்யூஷன், ரிவோல்ட் வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 1,34,00,000 வரை, 1 கோடியே அந்த நாட்டினுடைய 34,00,000 பில்லியன் ட்ரில்லியன் வரைக்கும் அவர்களுக்காக பல சலுகைகளை வழங்கி, இளைஞர்களுக்கு பல முன்னுதாரணம் வழங்கி கட்டாயமாக இராணுவத்தில் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்து. அநேகமாக புட்டினுடைய இந்த போக்கு ரிவோல்ட் ஆர்வனால் மீண்டும் அங்கே ஒரு புதிய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்வாதிகாரிகளாக மாறிவிடுவது கூடாது. இப்பொழுது எப்படி பெஞ்சமின் நெத்தன்யாகு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அதே ஒரு லெவல்ல தான் இப்ப இங்கேயும் சிக்கல் வரப்போகிறது. அப்ப அதனால இந்த 5 லட்சம் உலகத்தை ஆட்டி படைக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. இன்னும் உக்ரைன் போர் கண்ணு கட்டிய வரை சமாதானம் தெரியவில்லை. அமெரிக்கா பேசிக்கொண்டே ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா 30 லட்சம் கோடி கடனை கேட்டார்கள். ஜேடி வான்ஸ் முன்னிலையே கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பு நடந்தது. கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 25ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது ஜெலன்ஸ்கி சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறார், பரஸ்பரம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிரந்தரமான இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் என்ன? ரஷ்யா உலகத்தில் பஞ்சாயத்து பண்ணி அவனே போரில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல், பலஸ்தீன், லெபனான், கஸ்ஸா, அதே மாதிரி ஏமன், ஈரான், ஹெர்மூஸ், இப்படி உலகமே அமைதி எடுத்து பொருளாதாரம் படுகேவலமாக போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப கவலைக்குரிய செய்தியோடு நான் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். அடுத்த செய்தியில உங்களை சந்திப்பேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.